மா, திருடனுக்கு எல்லா நகை பணம்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி அண்ணி தான் தகவல் கொடுத்துருப்பாங்க. எல்லா நகை பணம் எல்லாம் சுருட்டி வச்சுக்கலான்னு. ஆமாம் ஆமாம், எனக்கு ஆசை தான் பாரு இந்த கவரிங் நகை மேலே. கவரிங்கா? என்ன சின்ன பொண்ணு சொல்கிற, கவரிங்கா? ஆமாம் அத்தை, நான் தான் நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு கவரிங் நகை மட்டும் இங்கே வச்சுருந்தேன். பணமும் பெருசாக இருந்திருக்காது, டப்பாவில் வெறும் 1000 ரூபாய் தான் இருந்தது. இப்போ இந்த திருடன் நல்லா மாட்டினான். நான் வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுருக்கேன், அதனால இவன் முகம் தெளிவாக பதிஞ்சிருக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போலீஸ்கிட்ட மாட்ட போகிறான். இந்நேரம் போலீஸ்க்கும் தகவல் போயிருக்கோம். ஆமாம், 1000 ரூபா மட்டும்தான் இருந்தது. மாட்டினமா? வீடு ஃபுல்லாக கேமராவா? இது என்கிட்ட சொல்லவே இல்லையே. யார் சொல்லலை, என்ன சொல்லலை? அண்ணி, வீட்டுக்கு உள்ளே மட்டும்தான் கேமரா இருக்கா, வெளியிலையும் இருக்கா? வீட்டுக்கு உள்ளே வெளியே ஃபுல்லாக கேமரா இருக்குது. கவலைப்படாத, அவனை பிடிச்சிடலாம். அவன் எங்கே போனாலும் மாட்டிக்குவான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போலீஸ் வந்துடும். ஐயோ, இவன் மாட்டினா நாமளும் மாட்டிப்போமே. ஃபஸ்ட்டு இவனை இங்கேருந்து எப்படியா தப்பிக்க வைக்கணும். டேய் டபரா செத்தலையா, என்னை கொன்றுவேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி இங்கேருந்து தப்பிச்சு போடா பைத்தியக்காரனே. யாரா கிட்ட வந்தீங்க, இந்த பொம்பளையை கொன்றுவேன். ஐயோ, என் மக. தம்பி என் புள்ளைய விட்டுருப்பா, நீ வேணா அந்த பைய கூட எடுத்துகிட்டு போப்பா. என் கிழவி, நீ என்னைக்குமே தெளிவாக பேச மாட்டியா? அந்த கவரிங் நகைன்னு தெரிஞ்சா அதை எடுத்துகிட்டு போய் எந்த பைத்தியக்காரனாச்சும் போலீஸ்கிட்ட மாட்டிப்பானா? நான் இங்கேருந்து இப்போ போவேன். என் பின்னாடி யாரும் வரக்கூடாது. இந்த பையன் நீங்களே வச்சுக்கோங்க. போலீஸ்கிட்ட எந்த தகவலும் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். நான் இங்கேருந்து தப்பிச்சு ஓடியே போயிடுறேன். தள்ளி விட்டு போகிறான் பாரு கபோதி. சே, இவளை எதுவுமே பண்ணாமல் போயிட்டானே. ஆமாம், எப்போ சின்ன பொண்ணு வீடு ஃபுல்லாக கேமரா வச்ச, நகையெல்லாம் வந்து அடமானம் வச்ச, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஐயோ அத்தை, வீடு ஃபுல்லாக கேமரா இருக்குன்னு நான் சும்மா சொன்னேன். அதுவும் இல்லாமல் அதெல்லாம் கவரிங் நகை இல்லை, நம்ம தங்க நகை தான். அப்பாடா, நல்ல வேலை, நம்ம நகையெல்லாம் காப்பாற்றிட்டு சின்ன பொண்ணு. மா, அண்ணி சொல்கிறதே நீ நம்பாத. திருடனும் இவங்களும் பிளான் போட்டு தான் இந்த நகையையும் பணத்தையும் திருட வந்திருப்பாங்க. நம்ம பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு அண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்கோசரம் இப்படி பண்ணியிருப்பாங்க. இவ ஒருத்தி அரைபோதையில் எழுந்திரிச்சு நாய் மாதிரி எப்போ பாரு புலம்பிகிட்டே கிடப்பா. அவள் ஆடுறத பாரு, நல்லா தான் இருக்கு. இதை பற்றியெல்லாம் காலையில் பேசிக்கலாம், போய் படுங்க. டிக்கிலோனா. அங்கே வெளியில் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு? இந்த ஆள் என்னடானா டிக்கிலோனாவா? இரியா வரேன். ஐயோ அஞ்சலி. என்னது அஞ்சலியா?